இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தலைவணங்கி ஜெபம் செய்ய. எங்கள் அன்பின் பிதாவே, இந்த லெந்தனும் சிறப்பு நாட்களிலே உம்முடைய வசனங்களை தியானிக்கும்படியான கிருபைகளை கொடுத்திருக்கிறீர். நீர் எங்களோடு பேசும், கிரியை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த லெந்தனும் சிறப்பு நாட்களிலே நம்மை முற்றிலுமாக தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். வசனங்களை தியானிக்கிறோம். திருச்சபைகளிலே நடைபெறுகிற கூட்டங்களிலே நாம் பங்கெடுக்கிறோம். நம்மை அர்ப்பணிக்கும் விதமாக காணிக்கைகளை சேகரித்து கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் இந்த 40 நாட்களிலே நம்மை முற்றிலுமாக தேவ கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஒரு சாட்சி உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இந்த நாளிலும் உதாரணத்துக்கு நாம் பார்க்கும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இங்கே தெசலோனிக்கே திருச்சபையை குறித்து மக்கதோனியாவிலும் அகையில் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் நீங்கள் மாதிரிகள் என்று சொல்லுகிறார், சாட்சி. ஆகவேதான் இந்த 8ஆம் வசனத்திலே உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகையாவிலும் தொனித்ததில்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதெல்லாம் தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று என்று அங்கே சொல்லுகிறார். அங்கே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு சாட்சி. ஆகவே இன்றைக்கு நாம் ஒரு சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த வேத வசனங்களை தியானிக்கிறோம், தபசு கால கூட்டங்களுக்குள்ளாக செல்லுகிறோம், கன்வென்ஷன்கள், தேவ செய்திகள், சிறப்பு செய்திகள் எல்லாவற்றையும் கேட்கிறோம், மகிழ்ச்சி. அதே நேரத்திலே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, திருச்சபையிலே நாம் சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அங்கே இந்த தெசலோனிக்கே சபையிலே சொல்லும்போது அவர்கள் இந்த சபைகளில் எல்லாம் மக்கதோனியாவிலே அகையாவிலே எல்லாம் நீங்கள் உங்களுடைய விசுவாசம் பிரசித்தமாயிற்று என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், அந்த சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அப்போ தேவனுக்கு பயந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். சங்கீதம் 66ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்திலே அங்கே சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து சேருங்கள். ஆகவே என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். இன்றைக்கு நீங்கள் சொல்ல வேண்டும், உங்கள் சாட்சி அவ்விதமாக இருக்க வேண்டும். ஏதோ சபையிலே சொல்லுகிற சாட்சி அல்ல, மற்ற இடத்திலே, வாழுகிற இடத்திலே, வேலை பார்க்குற இடத்திலே, தொழில் செய்கிற, வியாபாரம் செய்கிற, படிக்கிற எந்த இடத்திலும் ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். ஆகவே ஒவ்வொருவரிடத்திலும் நீங்கள் ஒரு கர்த்தருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். வசனத்தை கேட்பதோடு மட்டுமல்ல, திருச்சபைக்கு செல்வதோடு மட்டுமல்ல, இந்த லெந்துகால கூட்டங்களை அனுசரிப்பதோடு மட்டுமல்ல, நாம் ஒரு சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இவர்கள் தேவனுக்கு பயந்தவர்கள், இவர்கள் தேவனுக்கு உகந்தவர்கள், கிறிஸ்தவ சாட்சிகள் என்று உங்களை குறித்து சொல்ல வேண்டும். இதைதான் ஆண்டவராகிய இயேசு மலைப்பிரசங்கத்திலே அவர் சொல்லும்போது நம்மை உப்புக்கு வெளிச்சத்துக்கு எல்லாம் அங்கே ஒப்பிட்டு இருக்கிறார். நீங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறார். உப்பானது சாரமட்டு போனால் எதினாலே சாரமாக்கப்படும்? வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே அன்றி வேற ஒன்றுக்கும் உதவாது. அப்போ அங்கே பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு உப்பில்லாத பண்டம் குப்பையிலே, ஒரு சிறிய அளவில் தான், ஒரு கையளவில் எத்தனை 1000 பேருக்கு உணவு சமைத்தாலும் உப்பு சிறிதளவு தான். குடும்பமாக இருக்கலாம், பெரிய திருமண விருந்தாக இருக்கலாம், பெரிய பெரிய விருந்துகளாக இருக்கலாம், சிறிதளவு தான். அதுதான் நாங்கள் இயேசு அருமையாக தன்னுடைய மலைப்பிரசங்கத்திலே சொல்லும்போது, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். கிறிஸ்தவ சமுதாயமாகிய நாம்
இந்த உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் சமுதாயத்திற்கும் நாம் உப்பாக இருக்க வேண்டும். எப்படி அந்த உப்பு சாரமற்று போனால் அதுல பிரயோஜனம் இல்லை. அது உணவிலே கலக்கப்படும் போது அதுல பிரயோஜனம் இல்லை. அது தரையிலே போட்டு மிதிப்பதற்கு தான், வேற ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லுகிறார். அப்ப நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் அவ்விதமாக காணப்பட வேண்டும். தேவன் அதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே இன்றைக்கு அங்கே தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்வேன், அதுதான் சாட்சி. ஆகவே இந்த லெந்து சிறப்பு நாட்களிலே உங்களை அர்ப்பணித்து வேதத்தை வாசித்து தியானித்து உபவாசித்து காணிக்கைகளை செலுத்தி இருக்கிற நீங்கள் பிறருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய சாட்சி உள்ள ஒரு கூட்டமாக நீங்கள் காணப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனுக்கு அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன். யார் யாருக்கு என்னென்ன காரியத்தை பகிர்ந்து கொடுத்து அதை தான் நீங்கள் திருச்சபையிலே செய்ய வேண்டும், குடும்பத்திலே செய்ய வேண்டும், ஆளுகிற பகுதியிலே சமுதாயத்திலே நீங்கள் செய்ய வேண்டும். ஒருவருக்கு ஊழியத்தை செய்யும்படியாக ஒருவருக்கு இசையமைக்கிற ஞானத்தை கொடுத்திருப்பார், ஒருவருக்கு பிரசங்கிக்கிற வரங்கள், ஜெபிக்கிற வரங்கள், கூட்டி சேர்க்கிற வரங்கள். அப்போ இவ்விதமாக யார் யாருக்கு தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ அந்த அதை நீங்கள் சபையிலே பயன்படுத்த வேண்டும். இந்த 40 ஆண்டுதோறும் இந்த லெந்து நாட்களிலே நீங்கள் அவ்விதமாக உங்களை தேவனுக்குள்ளாக அர்ப்பணித்திருப்பீர்கள். அர்ப்பணித்து தேவன் உங்களுக்கு கொடுத்த வரத்தின்படி நீங்கள் செயல்பட வேண்டும். தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரங்களை கொடுத்திருப்பார். ஜெபிக்கிற வரங்கள், குணமாக்குற வரங்கள், அநேகரை கூட்டி சேர்க்கிற வரங்கள், பாடுகிற வரங்கள், விளக்கி சொல்லுகின்ற ஒரு வரங்கள். அந்த வரத்தின்படி நீங்கள் காணப்பட வேண்டும். சிலர் ஆண்டவரை பற்றி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். எந்த வேலையிலும் இருக்கலாம், தனியாரோ அரசோ எதுலையும் இருக்கலாம், தொழில் பண்ணலாம், வியாபாரம் செய்யலாம், எதுவாக இருந்தாலும் அதிலே அங்கே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். இயேசு மெய்யானவர், இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு தெய்வம் இல்லை, இயேசு கிறிஸ்து ஒருவரே ரட்சிப்புக்கு காரணர், இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள்ளே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவே பரிகாரி, இயேசு கிறிஸ்துவே குணமாக்குகிறவர், இயேசு கிறிஸ்துவே இரட்சகர் என்பதை நாம் அதுதான் சுவிசேஷம். அதுதான் தேவன் நமக்கு பூமிக்கு உப்பாக வைத்திருக்கிறார், வெளிச்சமாக வைத்திருக்கிறார். ஆகவே அவர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார், ஆவியின் வரங்களை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அதன் நிமித்தம் தேவனுடைய நாமத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் சாட்சி. ஏதோ ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார், அது சாட்சி, அது ஒரு புறம் இருந்தாலும் மற்றவர்களுக்கு. ஆகவே நீங்கள் சாட்சியாக இருக்கிறீர்கள். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் யூதேயாவிலும் சமாரியா எல்லாருக்கும் சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். வாழுகிற பகுதியிலே, வேலை பார்க்கிற பகுதியிலே, தொழில்கள், வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அதிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? சாட்சியாக இருக்க வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. ஆகவே நாம் லஞ்சம் வாங்காமல் கர்த்தருக்கென்று உண்மையாக உத்தமமாக இருக்க வேண்டிய எந்த பணிகள், அதிகாரியாக இருக்கலாம், பெரிய தொழில்கள் நடத்தலாம், அரசை வஞ்சிக்காதபடி அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை, டாக்ஸ் ஒழுங்காக செலுத்த வேண்டும், மேலானவர்களை கனம் பண்ண வேண்டும், அது சரியாக செய்ய வேண்டும். அதுதான் சாட்சி. இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள், இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை மற்றவர்கள் உங்களுக்கு சொல்லுவார்கள். இவர்கள் சாட்சியாக, அதுதான் சாட்சி. நாம் தேவனுக்கு பயந்தவர்கள் நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறார். என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அப்போ ஆண்டவர் நமக்கு செய்தது, அதாவது சங்கீதம் 127 அங்கே சொல்லும்போது அங்கே சொல்லுகிறார். அந்த 126 அதிலெல்லாம் நீங்க பார்ப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லும்போது பிரஜாதிகள் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று பிரஜாதிகள் சொல்வார்கள், மற்றவர்கள் சொல்வார்கள். அதுதான் சாட்சி, தேவன் நமக்கு கொடுக்கிற சாட்சி. அதை தான் இந்த தெசலோனிக்கே சபை அந்த சாட்சியாகவே உங்களுடைய விசுவாசம்
பிரசித்தமாய் இருக்கிறது என்று அங்கே சொல்லுகிறார். உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தம். மகதோனியாவிலும் அகையாவிலும் கர்த்தருடைய வசனம் துணித்ததல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லாமல் உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. அவ்விதமாக இந்த லெந்து நாட்களை அனுசரிக்கிற நீங்கள் சாட்சியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, உங்கள் சாட்சி கிரியையிலே காணப்பட வேண்டும். அது என்ன கிரியை என்றால், அந்த மக்கள் என்ன செய்தார்கள்? உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. இரண்டாவது, அங்கே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவர்களை குறித்து அங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்திலே நாங்கள் அடைந்த பிரவேசம் என்னதென்று ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினது. விக்கிரகங்களை விலக்கினார்கள். விக்கிரகங்கள் என்பது ஏதோ சிலை வணக்கம் மட்டுமல்ல, கர்த்தரை முதன்மைப்படுத்தாதவை யாவும் விக்கிரகங்கள் தான். எதிரிடத்திலே நாம் அன்பு செலுத்துகிறோமோ அன்பு வைக்கிறோமோ அவைகள் எல்லாம் விக்கிரகம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கிறோம், என்ன சில வணக்கம் பண்றது இல்லை, அது ஒரு வகை விக்கிரகம். ஆனால் இயேசு கிறிஸ்து இரட்சகர், அவர்தான் தெய்வம். இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு தெய்வம் இல்லை. அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முதன்மை கொடுக்காமல் வேறு எதுக்கு நாம் முதன்மை கொடுக்கிறோம்? இப்போ டிவியில ஒரு ப்ரோக்ராம் வருது, சர்ச்சுக்கு போகணும், சாயந்தரம் கரெக்டாக 7 மணிக்கு ஆரம்பிக்கும். போய் சர்ச்சுக்கு போகிறத விட்டுட்டு அதை தான் நாம் விரும்புகிறோம் என்றால் அதற்கும் அது விக்கிரகம். அதுபோல பணம், நம்முடைய அழகு சாதனங்கள், பிள்ளைகள், எதற்கு நாம் முதலிடம், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காமல் வேறு எதற்கு அன்பு செலுத்தி முதலிடம் கொடு, அவைகள் எல்லாம் விக்கிரகங்கள் தான். உணவு காரியமாக இருக்கலாம், வேறு அழகு காரியம், வேறு என்னென்ன விருப்பமான காரியங்கள், அந்த அவைகள் எல்லாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காமல் நாம் விரும்புகிறதுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது அது விக்கிரகமாகி விடுகிறது. ஆகவே இவர்கள் விக்கிரகத்தை அந்த வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 9ஆம் வசனத்திலே நீங்கள் உங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினது. அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய கர்த்தர், அவர்தான் எங்களுக்கு இரட்சகர், அவர் முதலிடம். மற்றதுதான் இரண்டாவது. யாரிடத்திலே நாம் அன்பு செலுத்துகிறோம், எந்த காரியத்திலே அன்பு செலுத்துகிறோம்? நாம் சில பழக்க வழக்கங்களுக்குள்ளாக இருப்போம், அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம், அந்த பழக்கத்திற்கு அந்த விரும்புகிறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அப்போ தேவனுடைய வீட்டிற்கு நீங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 2 சொல்லும்போது, ஆதியாகமம் 35:2 யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்திலே இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு. ஆகவேதான் கர்த்தரிடத்திலே அங்கே நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிக்க வேண்டும். யோசுவாவிலே கூட சொல்லுகிறார், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், இன்றைக்கு அற்புதங்கள், கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். சிலர் வெளிப்படையான இது செய்வாங்க. நாங்கள் சிறுவர்களாக இருக்கும்போது இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை நற்கருணை நடக்கும். எங்கள் வீடு, நாங்கள் என் தந்தையார் போதகராக இருந்தபடினால அந்த ஆலயத்துக்கு அருகில் இருக்கும். சில பாட்டிமார் என்ன பண்ணுவாங்க, நல்ல வெத்தெல்லாம் போடுவாங்க. சர்ச்சுக்கிட்ட வந்தோடனே எங்கிட்ட கேட்பாங்க, தம்பி ஒரு சொம்பில் தண்ணி தாம்மா அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் கொடுப்போம். அந்த வாயில் தண்ணியை ஊற்றி என்ன பண்ணுவாங்க, கொப்பளிப்பாங்க. 2-3 முறை கொப்பளிப்பாங்க. ஏன்னா அன்றைக்கி நற்கருணை எடுக்கணும் அவங்க. அதுக்காக அவங்க என்ன நினைக்கிறாங்க, வாயில் வெத்தலெல்லாம் போட்டிருப்போம், புகையிலெல்லாம் போட்டிருப்போம். அப்போ அந்த தண்ணியை வாங்கி பொண்ணு அப்படியே கொப்பளிக்கிறது. அப்போ கொப்பளிச்சோடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க, வாய் சுத்தம் பண்ணியாச்சு, சுத்தமாக போகிறோம். அது வாய் சுத்தம். அதுதான் மார்க்கு 7 அவர் சொல்லுகிறார். அது கை கழுவுறதுனால அதல்ல, உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கிற எப்படி எனில் உங்கள் இருதயத்துக்குள்ளே இருந்து பொல்லாத சிந்தனைகள், உபச்சாரங்கள், வேசித்தனங்கள், பகைகள், இதெல்லாம் பெருமையெல்லாம் மதிகள் எல்லாம் புறப்பட்டு, அப்போ உள்ளத்துல இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்போ கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காமல் இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்காத எல்லாம் விக்கிரகங்கள் தான். எதனிடத்திலே அன்பு செலுத்துகிறோமோ, எவைகளிடத்துல நாம் விரும்புகிற காரியத்திற்கு முதலிடம் கொடுப்போம் என்றால், இயேசுவா நாம் விரும்புகிற காரியமா, இயேசுவா நாம் விரும்புகிற நகையா, எது? அப்ப அது நமக்கு விக்கிரகமாகி விடுகிறது. 2வது இடத்திற்கு இயேசுவை தள்ளிவிட்டோம் என்றால் அங்கே என்ன செய்து விடுகிறோம், அது விக்கிரக வழிபாட்டுக்குள்ளே சென்று விடுகிறோம். ஏதோ சிலையை போய் கும்பிடுறது மட்டும் இல்லை,
இயேசு கிறிஸ்துக்கு முதலிடம் கொடுக்காதது, இயேசு கிறிஸ்துவத்தில் அன்பு செலுத்தாமல் மற்றவர்களிடத்தில் கொடுக்கப்படுகிற யாவும் அங்கே விக்கிரகங்கள் தான். நீங்கள் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அங்கே சொல்லும்போது சொல்லுகிறார். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி அவர் சொல்லுகிறார். சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி அவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்ப அந்த சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3 1 சாமுவேல் தெளிவாய் அவர் சொல்லுகிறார். சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி சொல்லுகிறார், உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்திலே திரும்புவீர்களானால், முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்திலே திரும்புவோம் என்றால் மற்ற காரியங்கள் எல்லாம் பின்னால போயிடும். அன்றைக்கு அவர்களுடைய வழிபாடுகள் அஸ்தரோத்து மற்ற எல்லாத்தையும் விளக்குன்னு சொல்றாரு. சிலர் நீங்க பாத்தீங்கன்னா நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருமா, இங்கேயும் வந்து இயேசுநாதர் சர்ச்சை கும்பிட்டுக்கிடுவாங்க, அங்கேயும் போயிடுவாங்க, சோசியத்தையும் பார்த்துக்கிடுவான், இதையும் பார்த்துக்கிடுவான். அப்போ அது பிரயோஜனம் இல்லை. அதான் அங்கே சொல்லுவார், நீங்கள் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அதுதான் இயேசுவும் சொன்னார், முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடு கர்த்தரிடத்திலே அன்பு கூறுவாயாக. அப்போ ஒரு முகத்தோடு நாம் ஜெபிப்பது, இயேசு கிறிஸ்துவை ஜெபிப்போம் என்றால் அவர் ஒருவருக்கே முற்றிலுமாய் அர்ப்பணிப்பது. அப்போ நம்முடைய ஆடை அலங்காரங்கள் அது 2வது தான். எதுவாக இருந்தாலும் அது விக்கிரக வழிபாடு ஆகிடும். ஏதோ விக்கிரகத்தை போய் கும்பிடுவதற்காக அல்ல. அங்கே எதை இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்காமல் மற்றவர்களுக்கு முதலிடம் கொடுப்போம் என்றால் அது விக்கிரகமாக ஆகிவிடுகிறது. இன்றைக்கு அநேகர் அப்படிதான் பண்றாங்க. தங்களுடைய சுய காரியங்கள், சுய விருப்பங்கள். ஆகவேதான் இந்த லெந்து நாட்களிலே சுய வெறுப்பு என்று சொல்லி கற்றுக்கொடுக்கிறார்கள். சுய வெறுப்பு காணிக்கை, நம்ம நல்லா மட்டன் வச்சு சாப்பிடுவோம், கறி சாப்பிடுவோம், இதெல்லாம் சுயத்தை வெறுக்கிறோம். அப்போ அதே காணிக்கையாக ஆண்டவருக்கு என்ன பண்ணுகிறோம், செலுத்துகிறோம். இதுதான் அங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியம். அப்போ சுயத்தை வெறுக்கிறது. அப்போ சுயம் வெறுக்கிறோம் என்றால், சுயம் என்பது நான் என்கிற காரியங்கள் வெறுக்கப்படும். நான் விரும்புகிறது, நான் விரும்புகிற காரியம், நான் என்று சொல்லுகிறது எல்லாம் கீழே கொண்டு வர வேண்டியது. இயேசுவே எனக்கு முன்னானவர், அவரே இரட்சகர், அவரே என்னை வழிநடத்துகிறவர், அவரே என்னை ஆசீர்வதிக்கிறவர், அவரே என்னை குணமாக்குறவர், அவரே என்னை விடுவிக்கிறவர். இயேசுவே என்னை விடுவிக்கிறவர். அன்று முற்றிலுமாய் அவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். முதலிடம் கொடுக்காமல் எதுக்கெல்லாம் முதலிடம் அவை விக்கிரகத்துக்குள்ளாக சென்று விடுகிறது. நீங்கள் 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 11 13 ஆசாவை குறித்து நாம் பார்க்கின்றோம். ஆசா ராஜா விக்கிரகங்கள் எல்லாம் விலக்கி அங்கே என்ன செய்தான், எல்லாவற்றையும் அங்கே விலக்கி போட்டான் என்று சொல்லுகிறது. விக்கிரகங்களை சுட்டரித்து போட்டான் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு சிலர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வச்சுக்கிடுவாங்க, அதுவும் வேணும் இதுவும் வேணும். அப்போ என்ன பண்ண முடியும்? ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு போறீங்க, ஒரு சேர்ல உட்கார வாங்க உட்காருங்கன்னா 2-3 சேர் இருக்குது. 3 சேரும் பார்க்க நல்லா இருக்குது. 3 சேர்லையும் காலை வச்சுட்டு உட்கார முடியுமா? ஏதாவது ஒரு நாற்காலியில தான் என்ன செய்ய முடியும், உட்கார முடியும். ஏதாவது ஒன்றில் தானே அமர முடியும். அப்போ அதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் என்ன பண்றாங்க, எல்லாம் 4லையும் சேர்த்து காலை விரிச்சு உட்கார்ந்தா முடியுமா? முடியாது. அப்போ அதுதான் அங்கே சொல்லுகிறார். அப்போ முதலிடம் இயேசு அதுதான் அங்கே சொல்லுகிற, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மற்றவர்களெல்லாம் உங்களுக்கு கொடு. சரி, இது இருக்கட்டும், பார்ப்போம், பிறகு பார்த்துக்கலாம். ஏசாமியை பிறகு பார்த்துக்கலாம். பாட்டு பாடுவாங்க, 40 நாள் ராப்பல்னு பாடிக்கிடுவாங்க. அங்கே போய் பிரசங்கம் கேட்டுவிடுவாங்க, பிரசங்கம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிடுவாங்க, காணிக்கையை போட்டுட்டு வருவாங்க. சுய வெறுப்பு, அதுல பிரயோஜனம் இல்லை. அப்போ முதலிடம், அப்போ எது விக்கிரகங்கள், சிலை வணக்கம் விக்கிரகம் தான். அதே நேரத்திலே அங்கே சிலையாக மற்ற காரியங்களை நீங்கள் முதன்மை கொடுப்பது விக்கிரகமாகிவிடும். இந்த லெந்து நாட்களிலே உங்கள் சாட்சி முக்கியம். அந்த தெசலோனிக்கே சபை மற்ற சபைகளுக்கெல்லாம் அந்த விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று சாட்சி. 2வது
அவர்கள் விக்கிரகங்களை விலக்கினார்கள். அந்த இடத்துல சொல்லுகிறார் 9ஆம் வசனத்திலே, நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினீர்கள். மூன்றாவதாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் வருகைக்கு ஆயத்தப்பட்டார்கள். நமது இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவ சமுதாயம் நாம் வாழுகிறது எதற்காக என்றால் வருகைக்கு ஆயத்தப்படுகிறது தான். இயேசு கிறிஸ்து வந்தார், ரட்சிப்பு தந்தார், நம்மை மீட்டார், பாவத்திலிருந்தும் அக்கிரமங்களிலிருந்து நம்மை மீட்டார். அவர் சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி நம்மை கழுவி சுத்திகரித்தார், நமக்கு மீட்பரானார். அந்த மீட்பராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார், ராஜாதி ராஜாவாக நியாயாதிபதியாக வருவார். அந்த வருகைக்கு ஆயத்தப்படுகிற கூட்டம் தான் கிறிஸ்தவ கூட்டம். மகிழ்ச்சி கொள்றோம், நல்லா சாப்பிட்றோம், துதிக்கிறோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம், இயேசு என்னை ஆசீர்வதிக்கிறார் என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் நிச்சயமாக அவர் நியாயத்திற்கு வருவார். வேதாகமத்தின் கடைசி பகுதியிலே சொல்லுகிறார், அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் அக்கிரமம் செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் பரிசுத்த யாரா இருக்கட்டும், ஊழியக்காரராக இருக்கட்டும், விசுவாசியாக இருக்கட்டும், மூத்த யாராக இருந்தாலும் நியாய தீர்ப்பு உண்டு, ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பா உண்டு. யாராக இருந்தாலும் அதுக்கு முன்னால போய் நின்றுதான் ஆகணும். எப்பேற்பட்ட எத்தனை காணிக்கை கொடுத்தாலும், தசமபாகம் கொடுத்தாலும், என்ன அந்நிய பாஷை பேசினாலும், எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணாலும், திருச்சபையில தலைவரா மூப்பரா எந்த பொறுப்புகளில் இருந்தாலும் நியாய தீர்ப்பு நிச்சயமாக உண்டு. அதேதான் வருகை. அந்த வருகை குறித்து சொல்ல அந்த 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் கடைசியில நீங்கள் பார்ப்பீர்கள் இருந்தால் 10ஆம் வசனத்திலே, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கு என்று நம்மை நீங்களாக்கி இரட்சகருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்தில் இருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதையும் அறிவிக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு சாட்சி பாருங்க. அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற கூட்டங்க. இயேசு அந்த வசனத்துல கடைசி போய் சொல்ல பாருங்க, இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. அவங்க உங்களை பற்றி சாட்சி சொல்றாங்க, விசுவாசத்துல நல்ல ஆட்களுங்க, விக்கிரகத்தெல்லாம் ஒழித்து விட்டாங்க. கடைசியா சொல்றாங்க, எப்படி வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள், இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பார்த்து கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே, நீங்கள் எந்த திருச்சபையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த விசுவாச கூட்டத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்திருக்கவில்லை என்றால் நீ கிறிஸ்தவன் அல்ல. எந்த கிறிஸ்தவனும் கிறிஸ்தவ விசுவாசியும் எந்த திருச்சபையை யாராக இருந்தாலும் அவருடைய வருகையை எதிர்பார்த்திருக்கிறவன் தான் கிறிஸ்தவன். இயேசு வருவார். ஆகவே இதோ சீக்கிரமாய் வருகிறேன், நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட ஒரு அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் அசுத்தமாய் இருக்கட்டும், பரிசுத்தமாய் இருக்கிறவன் நான் என்னோடு கூட, நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவருடைய வருகை எந்த தேசம், எந்த திருச்சபை யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர் தான் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், நியூ இயர் கொண்டாடுறோம், ஈஸ்டர் கொண்டாடுறோம், நல்ல மகிழ்ச்சியா விருந்தெல்லாம் படைக்கிறோம், நல்லது. ஆனால் ஒரு நாள் நியாயத்திருக்கிறவர் வருவார், ராஜாதி ராஜாவாகிய இயேசு வருவார். அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கூட்டமாக கிறிஸ்தவ கூட்டம் இருக்க வேண்டும். எந்த திருச்சபை, எந்த திருச்சபை தலைவர் யாராக இருந்தாலும் அவர் வருவார், நியாயாதிபதியாக வருவார். அந்த இயேசு கிறிஸ்து வருகிறவராக இருக்கிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே சொல்லும்போது சொல்லுகிறார், மத்தேயு 24:44, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய். எனி டைம் கிறிஸ்தவ விசுவாச கூட்டமாகிய யாராக இருந்தாலும், எப்போ எந்த ராத்திரி வந்தாலும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். வருகை நினையாத நேரத்துல வரும், எப்போ வரலாம். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். இயேசு அதுல ஒரு ஓமையை கூட சொல்லியிருக்காரு. லூக்கா 19ஆம் அதிகாரம் 13 ஒரு பெரியவர், அவர் தன்னுடைய வேறொரு ராஜ்யத்திற்கு சொல்லுகிறார். அவர் கீழே ஒரு 10 பேருக்கு தாளந்துகள் கொடுத்து விட்டு சொல்லுகிறார். ஒருத்தனுக்கு 10 தாளந்து, ஒருத்தன் 5 தாளந்து, ஒவ்வொருத்தனுக்கும். திரும்பி வரும்போது அவர் 10 தாளந்து கொடுத்தவனை கூப்பிடுறாரு.
அங்கே அவன் சொன்னான், அவன் வந்து நான் 10 ராத்தல். அப்போ அவன் சொன்னார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உனக்கு 10 பட்டணங்கள், நீ அதிகாரி ஆகிரு. அடுத்தவன் பார்த்தான், நான் 5 ராத்தல் சேர்த்துருங்க, நீயும் உழைச்சிருக்கிற, நீ 5 பட்டணத்துக்கு அதிகாரி ஆகிருன்னு சொல்லி கொடுத்தாரு. 3வது ஒருத்தனை கூப்பிடும்போது அவன் சொன்னான், நீர் சேகரிக்கிறது, நீர் அறுக்காதவர், சேகரிக்காதவர், கடினமான இருதயத்தோடையவர்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால சீலையில் போயிஞ்சு வச்சிருக்கேன். அவன் பார்த்தாரு, நான் அவ்வளோ தெரிஞ்சோம் நீ ஒரு காசுக்காரன்டா, அதான் வட்டிக்காரன்ட்ட கொடுத்துருந்தா வட்டி வருமே, வட்டியோட சேர்த்து அந்த பணத்தை வாங்கியிருப்பேனே அப்படின்னு சொல்லி அவனை புறம்பாக்கி போட்டார். இன்னைக்கு அதுதான் உண்மை. கிறிஸ்தவ ஊழியராக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம், அவருடைய வருகை நிச்சயம் உண்டு. அது எந்த நாளாக இருக்கலாம், எப்படிப்பட்ட நாளாக இருக்கலாம். ஆகவே கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சி, ஈஸ்டர் மகிழ்ச்சி, எல்லாம் மகிழ்ச்சி தான். திருச்சபையில் கொண்டாடுபவர்கள் எல்லாம் மகிழ்ச்சி. பிறந்த நாள் கொண்டாட்டங்கள், திருமண நாட்கள், திருமணம் எல்லாம் கொண்டாட்டம் தான். ஆனால் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு, அவருடைய வருகை. ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும் திருச்சபையும் வருகையை எதிர்பார்க்காதவன் அவன் கிறிஸ்தவன் அல்ல, அது கிறிஸ்தவ கூட்டம் அல்ல. அவை இயேசு கிறிஸ்து வருவார் என்பதை எதிர்பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும், எதிர்பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், பிள்ளைகளே அவர், அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, பிள்ளைகளே அவர் வெளிப்படும்போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அவரில் அவருடைய வார்த்தையில், அவருடைய கற்பனையில், அவருடைய பரிசுத்தத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதே தான் அங்கே சொல்லுகிறார். 1 யோவான் 2:28 எல்லாரும் மனசுல பதிய வச்சு கொள்ளுங்க. 1 யோவான் 2:28, பிள்ளைகளே, அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, பிள்ளைகளே அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக, இயேசுவுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள், இயேசுவில் நிலைத்திருங்கள். அதே தான் யோவான் 15 அவர் சொன்னார், என்னில் நிலைத்திருங்கள். நீங்க ஒரு முறை ஒரு அம்மா, அவங்க 1874ஆம் வருஷம் பிப்ரவரி மாசத்துல ஒரு இடத்துக்கு பிரயாணப்பட்டு போயிருந்தாங்க. ஒரு ராத்திரி அங்கே தங்கியிருந்தாங்க. அங்கே ஒரு 10 பேர் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆனால் அவங்க இடத்துல மகிழ்ச்சியில் ஒன்றும் இல்லை. இவங்களுக்கு என்ன, இவங்களும் ரட்சிக்கப்பட்டவங்க தான். ஆனால் இது யோசிச்சு பார்த்தாங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க, இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள், ஆனால் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறாங்களா, அது என்ன ஆண்டவரே, அழுத ஜெபம் பண்றாங்க. ஒரு நாள் நல்ல மகிழ்ச்சியா நித்திரை செய்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரோடு அங்கே பேசினாங்க. அப்ப ஆண்டவர் அவர்களிடத்திலே பேசின ஒரு காரியம் என்னவென்றால், அடிக்கடி அவருடைய இதுல வந்தது என்னவென்றால், என்னிடத்தில் உள்ள வெள்ளியையும் பொன்னையும் எடுத்துக்கொள்ளும், என்னிடத்திலே உள்ள வெள்ளியையும் பொன்னையும் எடுத்துக்கொள்ளும், ஒன்றும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஜெபம் பண்ணி அப்படியே அபிஷேகத்துல நிறைந்திருந்தாங்க. பார்த்தா அவங்க அந்த நேரத்துல அந்த நாட்கள்ல தங்கியிருந்தெல்லாம் ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சியை பெற்றாங்க. அந்த 1874ஆம் வருஷம் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்துல ஒரு பாடல் எழுதினாங்க. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்துல வேண்டாம், எனக்கு ஒன்றும் வேண்டாம். அந்த பாட்டு நீங்களும் என்னோட சேர்ந்து பாடுங்க. 1874ஆம் வருஷம் எழுதின பாடல். எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே, எந்தன் கால நேரமும் நீர் கையாண்டே அருளும், எந்த நாசி தேவரீர் முற்றும் அங்கீகரிப்பீர், புத்தி கல்வியாவையும் சித்தம்போல் பிரயோகியும். அதுல நிறைய சரணங்கள் உண்டு. அந்த பாடல் 1874 பிப்ரவரி 4ஆம் தேதி எழுதப்பட்ட ஒரு பாடல். செல்வி பிரான்சஸ் ரிட்லி ஹாவர் வால் என்று சொல்லுகிற அந்த அம்மா எழுதின ஒரு பாடல். நாமும் அப்படியே அர்ப்பணிப்போம். என் ஜீவன் செல்வம் எல்லாம் உமக்கே சொந்தம், அர்ப்பணியுங்கள். இந்த லெந்தன நாட்களில் அர்ப்பணியுங்கள். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய இருதயத்திலே கிரியை செய்யும்.
அர்ப்பணியும். அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உடைய பரிசுத்தாவின் வரங்களால் நிரப்பும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சோத்திரம்.